Hello friends, welcome back to my channel ரசிக்கலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா சாரீலாம் எப்படி களையாம மடிச்சு வைக்கிறது அப்படினு சொல்லி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் சாரியை எப்பவும் போல மடிச்சுக்கலாம். 4 லைன் வர மாதிரி மடிச்சுக்கணும். இப்போ மடிச்சிட்டு எப்படின்னு காட்றேன் பாருங்க. இப்போ சாரியை 4 லைன் வர மாதிரி மடிச்சு விரிச்சு வச்சிருக்கேன். இது வந்து எப்பவுமே நம்ம எல்லாரும் மடிக்கிறோம் இல்லையா, அந்த மெத்தட்ல தான் மடிச்சிருக்கு. இதுக்கு அப்புறம் தான் நம்ம எப்படி களையாம மடிக்கிறது அப்படினு சொல்லி பார்க்க போறோம். எப்பவும் மடிக்கிற மாதிரி அகலத்துல மடிக்காம இதுக்கு அப்புறம் சாரியை நீளத்துல மடிக்க போறோம். இப்போ நான் காமிச்ச அளவுக்கு சாரியை இந்த மாதிரி மடிச்சு விட்டுக்கலாம். இப்படி மடிச்சதுக்கு அப்புறம் சாரியோட இந்த ரெண்டு கார்னரையும் எடுத்து மடிச்சு வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல நல்லா டைட்டா பிடிச்சிட்டு இப்படி உள்பக்கமா திருப்பி மடிச்சுக்கலாம். டைட்டா பிடிச்சுக்கோங்க, இல்லைன்னா வந்துட்டு உள்ளுக்குள்ள வந்து அந்த மடிப்பு விழுந்துரும். வெளிப்பக்கமா மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி வராது. அடுத்த ஸ்டெப் என்னன்னா சாரியை அதுக்கப்புறமா இப்படி வெளிப்புறமாவே மடிச்சுக்கலாம். மடிச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா ஃபுல்லா க்ளோஸ்டா ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்கும். இப்போ சாரியை திருப்பிட்டு இப்போ ஃபுல்லா ஒரேடியா மடிச்சிராம ரெண்டு தடவையா ரெண்டு பார்ட்டா மடிக்கலாம். இப்போ காட்றேன் பாருங்க. இந்த மாதிரி ஒரு தடவை மடிச்சிட்டு அப்புறம் மறுபடியும் இதை தூக்கி இப்படி மேலே வச்சிரலாம். இப்போ சாரியை திருப்பி பார்க்கலாம். இப்போ இந்த 4 லைனுக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா நல்லா உள்ள கை விடுற அளவுக்கு ஒரு கேப் இருக்கும். இப்போ அந்த கேப் வழியாக நம்ம கையை விட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா சாரியை திருப்பிடலாம். இந்த கார்னரை பிடிச்சிட்டு இப்படி திருப்பணும். இப்போ இந்த சைடு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த மாதிரி திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறமா இப்போது அந்த கார்னர்லாம் நல்லா எடுத்து விட்டுக்குங்க. சாரிக்கு கவர் போட்ட மாதிரி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மடித்து வைக்கும் போது களையவே களையாது. இப்போது இங்கே மேலே ஒரு கேப் இருக்கும், இது வழியாகவும் நம்ம ப்ளவுஸை வச்சுக்கலாம். இல்லை அப்படின்னா இந்த சைடு கேப்லையும் நம்ம ப்ளவுஸ் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு இந்த சைடு கேப்பில் தான் வைக்க போகிறேன். ப்ளவுஸ் வந்துட்டு எப்போவுமே மடிக்கும் போது இந்த ஷோல்டர் டு ஷோல்டர் மடிச்சுட்டு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா களையாது. இப்போ இந்த ப்ளவுஸை வந்துட்டு நான் இந்த சைட் பாக்கெட் மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே வச்சுக்க போகிறேன். இப்படி வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை எப்படி திருப்பினீங்கனாலும் சாரி களையவே களையாது. ட்ராவல் டைம்லலாம் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கப்புறமா சாரியை நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் களையவே களையாது. ப்ளவுஸும் உள்ளதாக இருக்குது, வெளியே வராது. பீரோலலாம் வைக்கும் போது இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அந்த சாரீ மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஃபேன்சி சில்க் சாரீ இல்லை காட்டன் சாரீ, அந்த மாதிரி என்ன சாரியில் வேணாலும் நம்ம மடித்து வச்சுக்கலாம். இந்த மெத்தட் யூஸ் பண்ணும்போது களையாமல் இருக்கும். பூனம் சாரிக்கு மட்டும் இந்த மெத்தட் அவ்வளோவா சரி வராது. இப்போ இந்த ஃபேன்சி சில்க் சாரியை அந்த மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி மடிக்கிறது அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பாருங்கள். சேம் இதுக்கு முன்னாடி சாரி எப்படி மடித்தோமோ அதே மாதிரி தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்களும் உங்கள் சாரியை அழகாக களையாமல் மடித்து வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்